அரசியலுக்காக மக்கள் செத்தாலும் பரவாயில்லை என்ற இந்த நிகழ்வு என்பது ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வு. பேசுறது கேக்குதா கேட்கலையா? இதை மக்கள் பாடம் படிக்கணும். ஒரு தலைவரை பார்க்கணுன்றதுல என்ன கிடைக்குது? நம்ம போய் அந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல நிக்கிறதுனால ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ ஒரு குடும்ப தலைவரோ இறந்து விட்டால் அந்த குடும்பத்தை யார் பார்ப்பா? அந்த மக்கள் எல்லாம் நேத்து பட்ட அந்த பாட பார்க்கும்போது கரூர் சம்பவம் நினைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு அளவுக்கு அங்க கூட்டம் கூடுது. தமிழகத்திலே தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேர்தல் சம்பந்தமான, கூட்டணி சம்பந்தமான, வேட்பாளர்கள் சம்பந்தமான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றது. பத்திரிகைகளிலே தேர்தல் திருவிழா என்ற பெயரிலே சுட சுட செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே தவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பேச இருக்கின்றோம். கரூர் சம்பவத்திலேயே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இன்றைய தினம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். அது குறித்த செய்திகள் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்த தவேக தலைவர் விஜய் முதல் கட்டமாக பெரம்பூரிலும் அடுத்த கட்டமாக கொளத்தூரிலும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்தார். கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்துகின்ற விதமாக கொளத்தூரிலே மிகப்பெரிய அளவிலே கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சாரம் அமைந்திருந்தது. அதே போன்று மக்கள் எல்லாம் கூட்ட நெரிசலிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை. தவேக தலைவர் அவர்கள் பேசக்கூடியது மக்களுக்கு கேட்காத அளவிற்கு ஒலிபெருக்கிகள் கூட துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த நியூஸை லைவ்ல பார்க்குறவங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை அடைகிற மாதிரி அங்கே ஒரு கூட்ட நெரிசல், மக்கள் அலைபாயக்கூடிய நிலைகளை பார்க்கின்ற போது ஒரு பதைபதைக்கக்கூடிய ஒரு நிலை நேற்றைய தினம் ஏற்பட்டிருந்தது. இன்றைய தினம் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். யார் இதை பதிவு செய்தார்கள்? ஆனால் தவேக நிர்வாகிகள் சொல்வதென்ன என்பதைத்தான் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே நாம் அலச இருக்கின்றோம். நேற்று கொளத்தூரில் தவேக தலைவர் விஜய் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் 500 பேர் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு 5 ஒலிபெருக்கிகளை நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையிலே மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெறும் என்று அனுமதி பெற்றிருக்கின்றார்கள். அனுமதி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3 மணியிலிருந்தே அங்கே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்க்கின்ற போது ஏற்கனவே கரூர்லேயும் காலதாமதமான அந்த சம்பவங்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இப்பொழுது தேர்தல் அதிகாரிகளாக உள்ளவர்கள் சில விஷயங்களை தவேகவினரிடம் முறையிட்டிருக்கின்றார்கள். 5 to 6 என்று சொல்லிவிட்டு 3 மணிக்கே மக்கள் கூடுகிறார்கள் என்று தங்களுடைய அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அங்கே கூட்டம் கூடியிருக்கின்றது. கூட்டம் முடிந்த பிறகு சட்டமன்ற தொகுதியுடைய நிலை கண்காணிப்பு குழு பொறுப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய வி குமார் என்பவர் பெரவலூர் காவல் நிலையத்திலே ஒரு புகார் பதிவு செய்திருக்கின்றார். இதுதான் அவர் மேலே பதியப்பட்ட வழக்கு. அதாவது 500 பேருக்கு அனுமதி வாங்கிவிட்டு 5000 பேர் கூடியிருக்கிறார்கள், 5 ஒலிபெருக்கி தான் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு 25க்கும் மேற்பட்ட ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று அவர்கள் விதிமீறலில் ஈடுபட்டதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு குறித்து தான் இன்று தவேக நிர்வாகிகள் ஊடகங்களை பேசுகின்ற போது, குறிப்பாக தவேகவுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுகின்ற போது, நேற்று வந்த அந்த கூட்டம் என்பது அது கூட்டம் இல்லை, அது ஒரு பேரலை, மிகப்பெரிய மக்கள் வந்து விட்டார்கள், அரசியலுக்காக மக்கள் செத்தாலும் பரவாயில்லை என்று ஸ்டாலின் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி, அதாவது இப்போ தேர்தல் நேரம், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிறது, மொத்த கண்ட்ரோலுமே இன்று தேர்தல் அதிகாரிகள் கையில் எடுத்து விட்டார்கள். நாம் எந்த ஒரு கூட்டத்திற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் கூட தேர்தல் அதிகாரிகளை தான் சந்திக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை பாமர மக்களுக்கு தெரியாததனால் பாமர மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக மக்கள் செத்தாலும் பரவாயில்லை என்று இப்படி ஸ்டாலின் செய்கிறார் என்று தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கி இருக்கிறோமே, தேர்தல் அதிகாரிகள் நம்மிடத்தில் நேற்று பேசி இருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் நேற்று ஏற்பட்டிருக்கிறது. அவர் பேசும்போதே சொல்றாரு 10,000 15,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்ததாக பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப சொல்றார் 20,000 25,000 பேர் வந்தாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பெரிய நெரிசல். அதை பார்க்கின்ற போது
கரூர் சம்பவம் நினைவுக்கு வரக்கூடிய அளவிற்கு ஒரு கூட்ட நெரிசல் இருக்கிறது. அந்த கூட்டத்தை பிளந்துகிட்டு இவங்களுடைய அந்த பிரச்சார வாகனம் உள்ளே போகிறது. மீண்டும் அந்த மக்கள் அல்லல் படக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டத்திலே தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவர் அரசியல் செய்கிறார், இவர் அரசியல் செய்கிறார் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மக்களுடைய நிலை என்ன, மக்கள் இறந்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டார்களா என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழல்ல இவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்ல இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன, நீங்க காவல்துறை மேல பழிய போறீங்க, தேர்தல் அதிகாரிகள் மேல பழிய போறீங்க, என்ன நடக்குது களத்தில்ன்றது இவர்களுக்கு புரிகிறதா என்று தெரியவில்லை. விக்கிரவாண்டியில 27/10/2024 ஒரு மாநாடு ஒன்று ஆரம்பத்தில் நடத்துறாங்க. கட்சியை அங்கதான் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மாநாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாநாட்டிற்கு வந்த சென்னை பாரிமுனியை சேர்ந்த வசந்தகுமார் மற்றும் ரியாஸ் 2 பேர் இறந்திருக்கிறார்கள். செஞ்சியை சேர்ந்த உதயகுமார் அந்த மாநாட்டுக்கு வந்தவர் இறந்திருக்கிறார். சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த சார்லஸ் இறந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகள், திருச்சி தெற்கு மாவட்டத்துடைய மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சீனிவாசன் மாவட்ட இளைஞரணி தலைவராக இருக்கிறார். கலை மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறார்கள். ஒரு இனோவா கார்ல ஒரு 6 பேர் வராங்க. அந்த 2 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் படுகாயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி ஒரு மாநாட்டிற்கு வந்ததற்காக ஒவ்வொரு இடங்களிலும் விபத்து, பலர் உயிரிழந்த அந்த சம்பவம் 6ல இருந்து 7 பேர் வரைக்கும் இறந்திருக்கிறாங்க ஒரு மாநாட்டில். அதற்கு பிறகு ஆகஸ்ட் 21 மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறாங்க. இவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு விபத்திலையும் மரண சம்பவத்திலும் இடிபாடுகளிலும் போய் முடியக்கூடிய ஒரு அசம்பாவிதம் கடந்த காலங்களில் நிறைய நடந்திருக்கிறது. இதெல்லாம் ஆதவர்ஜுனுக்கு தெரியுதா, விஜய்க்கு தெரியுதா, புஷி ஆனந்துக்கு தெரியுதா, அதில் உள்ள அந்த முக்கிய நிர்வாகிகள் இது குறித்து சிந்திக்கிறார்களா என்று தெரியவில்லை. காவல்துறை எங்களுக்கு நெருக்கடி தராங்க, எவன் செத்தாலும் பரவாயில்ல. என்ன நடக்குது, எப்படிப்பட்ட மக்கள் வருகிறார்கள், என்ன சூழ்நிலை? மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறாங்க ஆகஸ்ட் 21, 2025. அப்ப நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் 20ஆம் தேதி ஒரு கொடி கம்பம் ஒன்று நட்டுறாங்க. நீங்க அந்த சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம், கிட்டத்தட்ட ஒரு 500-1000 கிலோ உள்ள கொடி கம்பம் அப்படியே சாய்கிறது. பொதுவாக ஒரு கொடி கம்பத்தை கீழே வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி காங்கிரீட் போட்டு அதில் போல்டை போட்டு அதற்கு மேலே தான் கொடி கம்பத்தை வைத்து நிற்க வைத்து அது ஒரு சேஃப்டி, அதற்கென்று இருக்கக்கூடிய பாதுகாப்பு நெறிமுறைகளை எதையுமே பின்பற்றாமல் ஒரு 2-3 நாள்லயே நாங்கள் எல்லாத்தையும் செய்ய போறோம். அதாவது என்ன நடக்க போகுது, இதனால் என்ன பாதிப்பு நடக்கும், அதனால மக்கள் இறந்தால், மக்கள் கஷ்டப்பட்டால், மக்கள் பாதிக்கப்பட்டால், மக்கள் காயப்பட்டால் யார் பதில் சொல்வது? கொஞ்சம் கூட இல்லாம இது திமுகவுடைய சதி, இது ஸ்டாலினுடைய சதி, இது அந்த மக்களுடைய சதி, இது காவல்துறையுடைய அலட்சியம், இதுக்கு காரணமே அவங்க தான் உள்ள புகுந்து கலாட்டா பண்ணாங்க, அவங்க தான் உள்ள புகுந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுடைய சம்பவங்களை எடுத்து பாக்குறீங்களா இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டுல அந்த கொடிக்கம்பம் அப்படியே சாய்கிறது, ஒரு கார் மேல சாய்கிறது. அந்த நிர்வாகி அந்த காருக்குள்ள இருந்திருந்தானே என்ன நிலைமை? காரு சுக்குநூறாயிருச்சு. அந்த சாய்கின்ற நேரத்தில் அங்க ஒரு 40-50 நபர்கள் இருக்கிறாங்க. ஏதோ அவர்கள் இறைவனுடைய அருளால் அந்த நேரத்தில் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படி ஒரு அசால்ட்னஸா, பொறுப்பில்லாத தனமா இல்லையா இது? இவ்வளவு பெரிய கம்பத்தை நம்ம நிற்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மனிதர்களால் முடியாது. கிரேனுடைய உதவியில தான் அது நிப்பாட்டக்கூடிய அளவிற்கான ஒரு வலிமையான ஒரு கம்பத்தை ஒரு பக்குவமே இல்லாத நிலையில அணுகக்கூடியதை பார்க்கிறோம். அதே மதுரை மாநாட்டுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பேனரை கட்டக்கூடிய ஒரு வேலையில மின்சாரம் தாக்கி காளீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு 19 வயது இளைஞன் ஆகஸ்ட் 20ஆம் தேதி இறந்து போயிருக்கிறார். இவ்வளவு செய்திகள் நடக்குது. நம்முடைய மாநாட்டை ஒட்டி மாநாட்டுக்கு வந்த ஒரு 6-7 பேர் இறந்து போயிட்டாங்க. அடுத்து நம்ம ஒரு மாநாடு நடத்துறோம். அந்த மாநாட்டில் ஒரு பெரிய கம்பம் சாய்ந்து ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த மாநாட்டுக்காக ஒரு இடத்துல பேனர் அமைத்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞர் இறக்கிறார். இவளெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கரூர் சம்பவம். இதையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கரூர் சம்பவத்தை நீங்கள் எடுத்தீர்கள் சொன்னால் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆண்கள் 13 பேர், பெண்கள் 18 பேர், 2 வயது குழந்தை உட்பட 10 சிறுவர் சிறுமிகள். இவ்வளவு 41 உயிர்கள் அதுல பலியாகி இருக்கிறது. அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல். அப்போ இது எல்லாம் காவல்துறை மேல பழி போடுறீங்களே. ஆதவர்ஜுனா வார்த்தை பிரகாரம் 10,000 15,000 பேர், இல்ல 20,000 25,000 10,000 பேர் சென்னையில் உள்ள எந்த தெருவுக்குள்ள ஒருங்கிணைக்க முடியும் சொல்லுங்க நீங்க? எங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000-15,000 மக்களுக்கு மேல திடீர்னு மக்கள் அலையா வராங்க, கூட்டமா வராங்க. 10,000 பேர் கூடக்கூடிய ஒரு தெரு சென்னையில் எங்க இருக்கிறது? 10,000 15,000 20,000 25,000. அந்த மக்கள் எல்லாம் நேத்து பட்ட அந்த பாட பார்க்கும்போது
கரூர் சம்பவம் நினைக்கு வரக்கூடிய அளவிற்கு ஒரு அளவுக்கு அங்க கூட்டம் கூடுது. அப்ப அந்த கூட்டம் கூடுகின்ற போது அதுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்க, அதற்கு வழக்கு போடுறாங்கன்னா நடந்ததை நீங்க மறந்துடுறீங்க, அந்த சம்பவங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நீங்க பாடம் படிச்சீங்களா? அதுக்கு முன்னாடி மாநாட்டில் வந்தது, மாநாட்டில் இழந்தது, கொடிக்கம்பம் சாஞ்சது, பேனர் கட்டும் போது இறந்தது, கரூர்ல இவ்வளவு பெரிய பாதிப்பு பெற்ற பிறகாவது நீங்க பாடம் படிச்சிருக்கீங்களா? ஒரு இடத்துல பையன் ஏறானா இறங்கு இறங்கு அப்பதான் உனக்கு நான் முத்தம் தருவேன்னு தாவேக்க தலைவர் விஜய் சொன்னார்ல. நேற்றைய தினம் பெரம்பூர்ல அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது இளைஞர்கள் மேல ஏறி நிக்கலையா? கூட்டம் கூட்டமாக சுவற்றின் மேல நிக்கலையா? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க கூட்டம் வந்தா போதுமா? உங்களுக்கு மக்கள் என்ன நிலைக்கு ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்லையா? கொளத்தூர்ல அவ்வளவு பெரிய ஒரு நிலைமை ஏற்படுது, உங்ககிட்ட மைக் செட் கூட வேலை செய்யலன்னா அந்த மக்கள் ஏதாவது இடிபாடுகள்லயோ ஏதாவது நெருக்கடியிலே மாட்டினா யார் காப்பாத்துவா? அதே மாதிரி தாவேக்காவுடைய ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று சேலத்துல ஏற்பாடு பண்றாங்க. அந்த பொதுக்கூட்ட வீடியோவை பாருங்க, வெயில்ல அவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க. மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க. இவரு ஏசி வண்டியில வருவாரு, ஏசிலே போயிடுவாரு, வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவாரு. இவங்க நாள் கணக்கா வெயில்ல நிக்கிறானே, அவன் நிலைமை என்ன யோசிக்கணுமா இல்லையா? சேலத்துல மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அந்த கூட்டத்தில், அந்த வெயிலுடைய தாக்கத்தில். அடுத்து இவங்க பேட்டி கொடுக்கும்போது உடல் நல குறைவால் இறந்து விட்டார். என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்ப உங்க மேல எந்த தப்புமே இல்லையா? மக்களுக்கு செய்ய வேண்டிய உணவு விநியோகம், தண்ணி விநியோகம், அவங்களுக்கு தேவையான நிழல், எல்லா அடிப்படை வசதிகளும் செஞ்சு வச்சிருந்தீங்களா? பாதிப்புன்னு வந்த உடனே அதுல இருந்து கை கழுவிட்டு ஓடிடுறீங்க, அந்த ஸ்பாட்ல நிக்க மாட்டீங்க, நீங்க கிளம்பி போயிடுறீங்க. அந்த மக்கள் படக்கூடிய பாட பத்தி கொஞ்சம் யோசிப்பீங்களா இல்லையா? சேலத்துல சூரஜ் என்றவர் இறந்து போறாரு, இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த சம்பவம் தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங் போன மாசம் 4ஆம் தேதி தஞ்சாவூருக்கு விஜயுடைய வண்டி பின்னாடி வந்த பைக்கில் வந்த ஒரு இளைஞர், அவர் வந்து அந்த பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிறார், அதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு செல்லப்படுகிறார், அவர் இறந்து இருக்கிறார். எத்தனை உயிர் பலி, எத்தனை மக்கள் இறக்குறாங்க. நேற்றைய தினம் அந்த கொளத்தூர் பகுதியில் பார்க்கும்போது நானே பதிச்சு போனேன். பெண்கள் எல்லாம் ஏறி ஏறி மேல நிக்கிறாங்க, கை குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தையை தோல் மேல வைத்து கொண்டு அந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் வராரு. இதை பார்த்துட்டு எப்படி பொறுப்போட இருக்கக்கூடிய அதிகாரிகளால் அதை எப்படி கடந்து செல்ல முடியும்? மக்கள் கூடக்கூடிய இடத்துல, நிறைய நெருக்கடிகள் வரக்கூடிய இடத்துல உயிர் பலிகள் வந்தது என்று சொன்னால் அடுத்தடுத்த கட்டங்கள் அது நடக்காமல் இருப்பதற்காக அரசும் அரசு அதிகாரிகளும் ஆவணம் செய்யணும். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் அத்ராஸ் என்ற பகுதியில் ஒரு போலீஸ் சாமியார் அவருடைய காலடி மண்ணை எடுக்க போறாங்க, கிட்டத்தட்ட 123 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி மகா கும்பமேளாவில் போய் புனித நீராட போனாங்க, 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணி வெற்றி அந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் போது அதுல ஒரு 11 பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம மகாமகம் கும்பகோணத்தில் அதுல இறந்த சம்பவங்கள், சந்திரபாபு நாயுடு மீட்டிங்ல இறந்த சம்பவம், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நிறைய சம்பவங்கள், நிறைய விபத்துகள் கடந்த காலங்களில் இந்தியாவில் பல இடங்களில் நடந்திருக்கிறது. அந்த விபத்துகள் எல்லாம் நடந்த பிறகு அதை எப்படி சரி செய்யணும், இது போன்ற விபத்து இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், அதை நோக்கித்தான் போவார்களே தவிர இது நடந்ததற்கு பிறகு அவனை பழி சொல்லி இவனை பழி சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த விபத்துகள் நடக்குவதற்கு யாருமே துணிய மாட்டார்கள். அரசியலுக்காக மக்கள் செத்தாலும் பரவாயில்லை என்ற இந்த நிகழ்வு என்பது ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வு. பேசுறது கேக்குதா கேட்கலையா? இதை மக்கள் பாடம் படிக்கணும். ஒரு தலைவரை பார்க்கணுன்றதுல என்ன கிடைக்குது? நம்ம போய் அந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல நிக்கிறதுனால ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ ஒரு குடும்ப தலைவரோ இறந்து விட்டால் அந்த குடும்பத்தை யார் பாப்பா? ஒரு குடும்ப தலைவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை கவனிக்கிறது யாரு? ஒரு தாய் இறந்து விட்டால் அந்த தாயுடைய குழந்தைகளை பார்ப்பது யாரு? ஒரு குழந்தை இறந்து விட்டால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக அந்த குடும்பத்துக்கு அது மாறும். இதை சிந்திக்காம கூட்டம் கூட்டமாக போய் அலைமோதி, ஒரு நெறிமுறை இல்லாம, ஒரு வழிமுறை இல்லாம, ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல நடுவில் ஒரு பிரச்சார வாகனம் வந்தது என்று சொன்னால் மக்கள் விலகுகின்ற போது கூட்ட நெரிசல் ஏற்படுவது இயல்பு. அதனால மக்கள் இறந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதிப்பதை ஏற்படுத்தும். இதை அதிகாரிகள் புரிந்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற அசம்பாவிதம் மீண்டும் நடக்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படணும். இதை அரசியல் தலைவர்கள் புரிந்து கொண்டு மக்கள் நலனில் கொஞ்சம் அக்கறை வைத்து இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாத அளவிற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது இந்த நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே சொல்லிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.